பிரைஸ் தி லார்ட். இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம நுழையும் போது சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய கனவை கண்டிருப்போம். போன வருஷம் இதெல்லாம் நிறைவேறலை, ஸோ இந்த வருஷம் எப்படியாவது கர்த்தர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கனவோடு இருப்பீங்க. சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கனவோட வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படுத்தும். நம்மளுடைய செயல்களை எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணுமாங்க. Commit all your works to the God. அவர் நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றுவாராம். நான் கடந்த வருஷத்துல ஒரு சின்ன வேலையை செஞ்சேங்க. ஒரு பேப்பர்ல வந்துட்டு, ஒரு குட்டி பேப்பர்ல எனக்கு தேவையான எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் எழுதி வச்சுப்பேன். ஏசப்பா, நீங்க டெய்லி உட்காந்து அதுக்காக தான் ஜெபிப்பேன். ஏசப்பா, நீங்க இதெல்லாம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அது முடிச்ச உடனே டிக் போட்டுப்பேன், கர்த்தர் எனக்கு இந்த பிளெஸிங்கை கொடுத்தார், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த வருடத்தில் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சின்ன பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. ஏசப்பா, நீங்கள் நடத்துங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஐ ஹவ் கமிட் எவ்ரிதிங் டு யூ, நீங்கள் எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவார், உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவார். God bless you. Thank you.